Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான தட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த கப்புக்கு அளவு சொல்கிறேன். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 1/4 கப் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா உளுந்து எடுத்துக்கோங்க. அதுவும் 1/4 கப் எடுத்தால் போதும். நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா நமக்கு 1 ஸ்பூன் வத்தல் தூள், அப்புறமா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, நமக்கு தேவையான அளவுக்கு எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மாவு பேச தேவையான அளவுக்கு பட்டர், இவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தையும் பொரிக்கடலையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உளுந்து வாடை வரும், நமக்கு வறுக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். உளுந்து மணம் வரும்போது நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ இதை வந்து இதுக்கு வந்து மாற்றி ஆற வச்சுக்கலாம். பொரிக்கடலை வந்து லைட்டாக வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே தனித்தனியாக அடித்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு சளிச்சதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு இல்லாட்டி நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எள்ளு கூட வறுத்து கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து கடலைப்பருப்பு கூட நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அது வந்து கடிபடும் போது நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 கியூப் பட்ரு சேர்த்துக்கலாம். பட்ரு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ வந்து பட்ரு இல்லாட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் கூட 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ என்ன செஞ்சுக்கலான்னா இதை வந்து சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேறு எதுவும் கவர் வச்சுருந்திங்கன்னா கூட எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் வந்து நல்லா இப்போ வந்து நான் வந்து நெய் தடவிக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெய் வச்சுருந்திங்கன்னா எண்ணெய் கூட தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பேப்பரை இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா சமதளமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஓரமும் சமமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதை போட்டுக்கலாம்.
நல்லா வெந்த பிறகு மாற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழகாக வருது. மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. நல்லா வேகணும், அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள் நல்லா வருது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா அழகாக வருது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். இது கூட கடலைப்பருப்பு வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தட்டை நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட மொறு நம்ம தட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து செஞ்சு பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஓகே விவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.